ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என்னங்க நம்மள்ல 90% பிரச்சனை வர்றதுக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டால், நம்ம எல்லாருமே ஈஸியாக அவனால தான் பிரச்சனை, இவனால தான் பிரச்சனைன்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையிலேயே நம்மளுக்கு நிறைய நேரத்தில் பிரச்சனை, உபத்திரவம் வர்றதுக்கு காரணம் யார் அப்படின்னா, நம்மளுடைய இருதயம் தான். ஏன்னா வேதத்தில் சொல்லப்படுது, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆமாங்க, நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நம்மளுடைய இருதயத்தில் திருக்குள்ள சிந்தனைகளும் கேடான எண்ணங்கள் இருக்கிறது நிமித்தம் தான் அநேக நேரம் நம்ம பிரச்சனைகளை சந்திக்கிறோம். ஆனால் இந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடாது அப்படின்னா நம்ம இருதயத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னா சுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். ஏன்னா வேதத்தில் சொல்லப்படுது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆமாங்க, நீங்கள் பிரச்சனை இல்லாமல் வாழணும், தேவனை தரிசிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இருதயத்தில் சுத்தம் உள்ளவங்களாக வாழுங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்கள் இருதயம் பரிசுத்தமுள்ளதாக இருக்கும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.